பாதுகாப்பார் என்ற ஒரு அல்லாஹ்வின் மீது ஒரு பலமான நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். மலக்குகள் இறங்கி வந்தாலும் நீங்கள் வேண்டாம், படைத்த அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான் என்கிற வளமான ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் பதித்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழ்கிற உலகத்தினுடைய வாழ்க்கை இன்பம் துன்பம் எது என்றாலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கும் போது அல்லாஹ் உதவி செய்வான். எப்படியாப்பட்ட உதவி கிடைக்கும் தெரியுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறியப்படுறாங்க, நெருப்பில போறாங்க. ஆனா அந்த நேரத்திலேயும் ரப்பு என்னை பாதுகாப்பான் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் நேரடியாக பேச ஆரம்பித்தான். யாரிடத்தில் பேசுகிறான்? அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். படைத்த அல்லாஹ், நீங்கள் முழுமையாக அல்லாஹ்வை நம்பியிருக்கிறீர்கள், அவன் பாதுகாப்பான், யாரும் தேவையில்லை இந்த உலகத்திலே, மறுக்குதல் வேண்டாம், படைத்த இறைவன் எனக்கு வேண்டும் என்று நெருப்பில் எரிய வரும்போது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக இருந்தார்களே, அந்த உறுதிக்கு அல்லாஹ் தானே நேரடியாக நெருப்பை பார்த்து பேசுகிறார். நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாக சலாமத்தானதாக மாறிவிடு. இப்ராஹிம், மலக்குகள் இல்லைங்க, மலக்குகள் வச்சு வேலை நடக்கல, நேரடியாக படைத்த அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறார் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, அது போன்ற ஒரு தொடர்பு எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். தக்வாவுள்ள வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தொடர்போடு தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் நாம் இங்கு அமர்ந்திருக்கிற அல்லாஹ் இந்த தொழுகை எப்படி நமக்கு கடமையாக்கப்பட்டது, செய்கிற அமல்கள் எல்லாம் எப்படி கடமையாக்கப்பட்டது, குழந்தையை அருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை, பிறகு பிறந்தது, அந்த மகனையும் அறுக்க அல்லாஹ் சொல்லும் பொழுது மறுக்காமல் துணிந்தார்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி. அந்த தக்வாவையும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடத்தலையும் அல்லாஹ் கபூல் செய்தான். குழந்தை அறுக்க முற்படும் பொழுது அறுக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தஆலா அளித்தான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு எதை காண்பிக்கிறது? நீங்கள் அமல் செய்வது வேறு, தொழுகிறீர்கள், குர்ஆன் ஓதுகிறீர்கள், திக்ர் செய்கிறீர்கள், ஹஜ் செய்கிறீர்கள், ஏன் உம்ரா செய்கிறீர்கள், எத்தனையோ அமல்கள் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதுதான் முக்கியம். மார்த்தட்டி சொல்வார்கள், ஹஜ்ரத் நான் 3 குர்ஆன் ஓதிட்டேன், 2 குர்ஆன் ஓதிட்டேன், காலமான திக்ர் செய்றேன், மத்தல பேத்துக்கள் இலவசமா நிக்காஹ் செய்து கொடுக்க, எவ்வளவு விஷயங்கள் செய்வோம், ஆனால் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்பதுதான் முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகங்களும் அவர்கள் செய்த குர்பானியும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எத்தனை வருடங்களை கடந்து விட்டோம், இன்றளவும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். எனவே அமல்கள் குறைந்து செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி வாய்ந்த அமல்களாக இருக்க வேண்டும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிய வருகிறது 2 நிகழ்வை நம்ம எடுத்து பார்க்கலாம். சுருக்கமா முடிக்கிறது. அவர்களுடைய அமல்கள் எந்த நிலைமையிலேயும் குழந்தையும் சரி, அவருடைய வியாபார பொருளாதாரமும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிலிருந்து அவர்களை தடுக்கவில்லை. அப்படியே நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம இப்ப பார்க்கலாம். நம்முடைய தொழுகையுடைய நிலைமை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுகையுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் வரும், அது நாளுடைய அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? பள்ளி நிரம்ப
ஆனால் ஒருவருடைய உள்ளத்தில் கூட இரையச்சத்தோடு தொடமாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளி நிரம்பி இருக்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தொழுபவர்கள் குறைவு. என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார், என்னை பார்க்க வேண்டும் என்று தொழுவதற்காக வேண்டி சிலர்கள், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று சொல்லுபவர்கள் குறைந்து விடுவார்கள். இது கியாமத் நாளுடைய அடையாளம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில் கூட கேட்கப்படுகிற கேள்விகளில் முதன்மையானது தொழுகையை பற்றித்தான். நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டே வருகிறேன். திருக்குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் நபிமார்களுடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை. அப்போ அண்ணா ரொம்ப இறைஞ்சி கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பே. ரப்பிட்ட அழுது கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு விதத்தில் அவங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். சுப செய்தியை சொல்வதற்கு மலக்குகள் வருகிறார்கள். வரும்பொழுது பார்த்தால் ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். மலக்குகள் சுப செய்தி சொல்ல வரும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அறையில் தொழுகையில் நின்று கொண்டிருந்தார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். குழந்தை இல்லை, அந்த குழந்தை கிடைப்பதற்காக வேண்டி தொழுகையை எடுத்தார்கள் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னும் தன்னுடைய பிள்ளைகளும் எல்லோரும் தொழுகையாளிகளாக ஆக வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. எத்தனை பேர் நம்ம இந்த துஆ செய்றாங்க, என் பிள்ளை நல்லா பெரியடாக்கி யா அல்லாஹ், இப்படி எவ்வளவு துஆ செய்றோம். யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் தொழுகையாளியாக ஆக்கித்தா யா அல்லாஹ் எத்தனை பேர் துஆ செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்காக வேண்டியும் தன்னுடைய சந்ததியினர்களுக்காக வேண்டியும் தொழுகையை நிலைநாட்ட துஆ செய்திருக்கிறார்கள். இப்படி எத்தனை விஷயங்கள், அத்தனையிலேயும் நமக்கு மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது தொழுகை தான். மழை வரவில்லையா, தொழுகை. உங்களுக்கு தேவை இருக்கிறதா, சலாத்துல் அதற்கென்று தேவை நிறைவு செய்வதற்காக வேண்டி உள்ள தொழுகை. ஒரு செய்து விட்டதா, சலாத்துல் வுது. ஒரு புதிய மஸ்ஜிதுக்கு செல்கிறீர்களா, சலாத்துல் மஸ்ஜித். இப்படி நீங்கள் எதை எடுத்துக் கொண்டாலும் தொழுகையை முன்னிறுத்துங்கள், முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தங்க மௌத்தாயிட்டானா போய் விசாரிக்கிறோம். யாராவது ஏன் பரீட்சையில ஃபெயில் ஆனா கூட அல்லது மார்க் கம்மியா இருந்தா கூட கவலைப்படுறோம். படிச்சுட்டு பையன் வேலைக்கு போறதான் கவலைப்படுகிறோம். ஆனால் எத்தனை குடும்பத்தில் அல்லது எத்தனை நபர்கள் தொழுகை வரவில்லை என்று விசாரித்தவர்கள் இருக்கிறார்களா, கவலைப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? தான் மகன் வேலைக்கு போனேன்னு கவலைப்பட்ட எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தன் மகன் தொழவில்லை என்று கவலைப்பட்ட பெற்றோர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். தொழுகையுடைய விஷயத்தில் அசட்டையாக இருக்காதீர்கள் என்று எழுதுகிறாருடைய வசனம். ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்கிறது குர்ஆனுடைய வசனம். தொழுகையாளிகளுக்கு எப்படி கேடு? பொழுதுக்காக தொழக்கூடிய தொழுகையாளிகள். எனக்கு வியாபாரம் இருக்கிறது, உத்தியோகம் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இசாவிற்கு வந்து ஒரே அடியாக ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப் என்று முழுமையாக கலா செய்கிற ஒரு கூட்டம். ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். அசத்தியாக பொதுவாக தொழாதீர்கள். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة. அவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள். குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் பேசுகிறார். அப்படியே இன்றைய காலத்தில் நமக்கு பொருந்துகிறது. அதாஅு ஸலாத் வத்தபஉ ஷஹவாத். மன இச்சையை பின்பற்றுவார்கள். வாது சத்தம் கேட்டும் எத்தனை இளைஞர்கள் முறையில் அமர்ந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பள்ளியின் பக்கம் நிறைந்து வருகிறோம். வத்தபஉ ஷஹவாத். தன் மன இச்சையை பின்பற்றுவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அவர்கள் நஷ்டத்தைத்தான் அவர்கள் சந்திப்பார்கள். தொழுகையினுடைய விஷயத்தில் பொதுபோக்காக இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
நபி அவர்கள் எச்சரித்ததை போன்று வேற எந்த விஷயத்திற்கும் எச்சரிக்கை செய்தது கிடையாது. மன் தரக ஸலாத முதஅம்மித ஃபகத் கஃபர். யார் ஒருவர் வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இந்த ஹதீஸை நன்கு கவனமாக நாங்கள் கேட்க வேண்டும். மன் தரக ஸலாத முதஅம்மிதன் ஃபகத் கஃபர். யார் ஒருவர் ஒரு நேர தொழுகையை வேண்டும் என்றே விட்டு விடுகிறாரோ அவர் காஃபிராகிவிட்டார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு கடுமையான எச்சரிக்கை! அதை பார்க்கும் பொழுது, இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வீட்டிலேயும் எத்தனை காஃபிர்கள் வாழ்கிற சூழ்நிலைகள்! நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை தொழுகைகள் கலாவாகிறது, எத்தனை தொழுகைகள் விடுபடுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் தெரிந்தே வீணடிக்கிறோம். நபி அவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆக தொழுகையினுடைய விஷயத்தில் ரொம்பவும் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயந்தார்கள். எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வாலிபத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தியே தக்வாவையும் அவருடைய வாலிபத்தையும் பற்றி பேச நான் ஆசைப்படுகிறேன். வாலிபம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். பெரியோர்களே, நிர்வாகிகளே, அடுத்த வருகிற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அவர்கள் சரியாகவில்லை என்று சொன்னால் அடுத்து வருகிற தலைமுறைகள் பாதுகாக்கப்படும். நாம் பார்க்கலாம் நபி அவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று. நபி அவருடைய மஜ்லிஸ்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ்ல 11 வயது சின்ன பிள்ளைங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை நம்ம பார்த்திருக்கலாம். முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வைப்பாங்க. பெரும் சஹாபாக்கள் இருக்கிற மஜ்லிஸ்ல 11 வயது சின்ன பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னால் உட்கார வைப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற பெரும் சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை, நபி அவங்க இந்த சஹாபியை முன்னால் உட்கார வைக்கிறாங்க, 11 வயது சின்ன பிள்ளை, பெரியவங்க இருக்கிற மஜ்லிஸ்ல நபி அவங்க முன்னாடி உட்கார வைக்கிறாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. தீர்த்து கொள்ளவும் அதை பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ளவும் சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்கிறாங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இந்த வசனம் இறங்கின உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இந்த பக்கம் அதற்கு அபூபக்கர், உமர், பெரும் சஹாபாக்கள், நீங்க சொல்லுங்க உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. மற்ற சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத الناس يدخلون في دين الله, அல்லாஹ்வுடைய தீனிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைய ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சஹாபாக்கள் விளக்கம் சொன்னாங்க. அதேதான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இப்ப நபி அவங்க அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில் 11 வயது பிள்ளை சின்ன சஹாபி அல்லாஹ் அவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்திருந்தார். ஏன் நபி அவர்கள் முன்னால் உட்கார வைத்தாங்க? கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் நீங்க சொல்லுங்க, அதனுடைய விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. சொன்னாங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இந்த வசனம் எதை நமக்கு முன்னிறுத்துகிறது என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக போறாங்க அப்படிங்கிற அறிகுறியில ஆரம்ப வசனமாக அல்லாஹ் இறக்கி கொடுத்திருக்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு விளக்கத்தை சொல்கிறார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் கிடைத்து மக்கள் தீனுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்காக வேண்டித்தான் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புனான். அது நிறைவடைந்து விட்டது. எனவே ரசூலுடைய தேவை இதற்கு பிறகு கிடையாது. எனவே நபி மௌத்தாக போறாங்கிறதுக்கு அறிகுறியாக ஆரம்ப வசனம் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் 11 வயது பிள்ளை, 11 வயது சின்ன பிள்ளை, என் தகுதி அவர்களுடைய வயதை பார்க்கவில்லை, தகுதியும் திறமையும் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள்.
அத்தனை துறைகளிலும் இஸ்லாமியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் நான் ஒன்று, என்னுடைய குடும்பம் ஒன்று என்று உங்களுடைய குடும்பத்தை பார்த்து செல்கிறோமே தவிர சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய மஜ்லிஸ், ஒவ்வொரு சஹாபிகிட்டையும் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு ஆசை சொல்றாங்க. நான் அதை சொல்றதுக்கு டைம் இல்லை, கடைசியாக சொல்லுகிறேன். எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து கேட்டாங்க, உமரே உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், إني أتمنى في هذه الدار مملوءة أبو عبيدة بن جراح وسالم بن عبد الله ومعاذ بن جبل رضي الله عنهم. சொன்னாங்க, இந்த அறை முழுவதும் உபைத பின் ஜர்ராஹ், சாலிம் பின் அப்துல்லாஹ், முஆத் பின் ஜபல் போன்ற சஹாபாக்கள் நிரம்பி இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்ன காரணம்? உபைத பின் ஜர்ராஹ் அவர்கள் யார்? அவர் ஒரு இளைஞர், பாரசீகத்தை வெற்றி கொண்டு இஸ்லாமிய மயமாக்கிய ஒரு இளைஞர். உபைத பின் ஜர்ராஹ் பைத்துல் முகத்தஸை பாதுகாத்து மீட்டு இஸ்லாமிய மயமாக மாற்றியவர்கள். ஹஜ்ரத் உபைத பின் ஜர்ராஹ், சாலிம் பின் அப்துல்லாஹ் அவர்கள் யார்? அவர்கள் ஒரு இளைஞர்கள், குர்ஆனில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். சாலிம் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ஆசைப்பட்டு வந்து நினைங்களா, நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், என்னிடத்தில் ஒரு 3 இளைஞர்கள் போதும், நான் இந்த இடத்தையே, இந்த மாகுலையே நான் மாற்றி காண்பிக்கிறேன் அல்லாஹ்வுடைய நாட்டுக்கோடு என்கிறார்கள். துறை சார்ந்த இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபியும் சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். வஅக்லாஹு அலி ரலியல்லாஹு தீர்ப்பு அனுப்புவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். பிஹெச்டி முடிச்சவங்க. நம்ம சொல்றோம்ல, பிஹெச்டி முடிச்சிட்டேன். சஹாபாக்களும் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க. தீர்ப்பு வழங்குவதில் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார். அடுத்து, குர்ஆன் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் உங்களுக்கு தேவையா? அப்ப நீங்க அவர்களிடத்தில் கேளுங்கள். அவர் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிஹெச்டி முடித்திருக்கிறார்கள். வாரிசுரிமை சட்டத்தில் பிஹெச்டி முடித்தவர்கள் அதற்கு ஸையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே நாம் பார்க்கலாம். கடைசியாக அஹ்னபுஹும் பில் ஹலால் வல் ஹராம், ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தில் பிஹெச்டி முடிச்ச சஹாபாக்கள் யாரு தெரியுமா? ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் மிகப்பெரிய ஒவ்வொரு கடையில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் அல்லாஹ் எப்படி உதவி செய்வார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க யார், எந்த அரசனை அல்லாஹ் நியமித்தானோ, ஃபிரௌன், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் எதிரியுடைய வீட்டிலேயே அமர வைத்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார். பயப்பட வேண்டிய அவசியம் இந்த சமுதாயத்திற்கு இல்லை. ஆனால் முழுமையாக அல்லாஹ்வை பயந்து வாழணும், முழுமையாக பயப்படணும். ஃபிரௌன் ஒரு ஆண் குழந்தை கூட இருக்க கூடாதுன்றான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனுடைய அரண்மனையிலேயே வைத்து, எதிரியுடைய வீட்டிலேயே வைத்து அல்லாஹ் வளர்த்து காண்பித்தான். எனவே ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்கிட்ட அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ரப்பனுடைய கட்டளை, மதுவை விட்டுறணும், வட்டியை விட்டுறணும். தெளிவா அல்லாஹ் எது ஹராம்னு சொல்லியிருக்கிறானோ அதை விட்டு இந்த சமுதாயம் வாழ்கிற காலம் வரை ஒருவரும் இந்த சமுதாயத்தை அழிக்க முடியாது. ஆனா நாங்க என்ன செய்யணும்? ஒருத்தங்களை பார்க்கும்போது நாங்களே பயந்துக்கிறோம், அல்லாஹ்வை மறந்துட்டோம். போச்சுங்க, என்ன ஆக போதோ தெரியல, என்ன ஆக போதோ தெரியல. படைத்த ரப்பு எங்கே சென்றான்? நெருப்பில் எரியப்படும் போது கூட என்னை படைத்த ரப்பு இருக்கிறான் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாரை பார்த்தாங்க? நம்ரூதை பார்த்தாச்சு, ஃபிரௌனை பார்த்தாச்சு. இவர்களை பார்ப்பதற்கு என்ன இந்த சமுதாயம்? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தால் யார் வந்தாலும் சரி
அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும். எனவே யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நபி அவங்க சொன்ன ஒரே ஹதீஸ், நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சி வாழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக தக்குவா எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எந்த நிலைமையிலையும் உடைத்து விடாமல் வாழ்ந்தால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும். வல்ல அல்லாஹ் அவனுடைய உதவியை பெறுகிற நம் மக்களாக நம் சமுதாயமாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் மாற்றி தந்தது புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.